மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ரயில்வே, சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்ற மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சந்தோஷ். மத்திய அரசுடைய முழு பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த சாலை போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அதே போல ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஏதேனும் சலுகைகள் புதிதாக அறிவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதே போல இந்த சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் டோல் பிளாசா, இந்த சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் என்பது செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக சாலை போக்குவரத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அவர்களுடைய சார்பில் கடந்த முறையே அதிகப்படியான அறிவிப்புகள் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடியது இந்த ரயில்வே பட்ஜெட் தான். 2014ஆம் ஆண்டிற்கான, அதாவது 23ஆம் ஆண்டிற்கான அந்த பட்ஜெட் வரையிலுமே 2.32 லட்சம் கோடி என்பதும் பெரிய பட்ஜெட்டாக ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டிலும் 2.62 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரயில்வே துறையை பொறுத்த வரையிலுமே தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் வந்தே பாரத் திட்டம் மற்றும் அம்ரி பாரத் திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்டவைகளும் இந்த பட்ஜெட்டுகளில் உள்ளடங்கும். வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக மட்டுமே ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவதாக தெற்கு ரயில்வே சார்பில் மத்திய அரசிற்கு இதுக்கு முன்பாகவே அறிக்கை என்பதும் தாக்கல் செய்திருக்கின்றனர். அந்த வகையில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் வந்தே பாரத்தை அதிகப்படுத்துவதற்கான அந்த முனைப்புடனும் தொடர்ச்சியாக மத்திய அரசு ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே ரயில்வேயில், அதாவது ரயில் விபத்துகள் என்பது அதிகமாக நிகழக்கூடிய நிலையில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமையும் என்பது பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோரமண்டல் எக்ஸ்பிரஸினுடைய அந்த விபத்து என்பது பெருமளவு இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டிருந்தது. அங்கு இந்த ரயில் டிராக்குகளில் இடையே செல்லக்கூடிய அந்த கோச் எனக்கூடிய கருவி என்பது குறைவாக இருப்பதால் அதனை அதிகப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் அதே போல ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் கோரிக்கையாகவுமே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த கருவிகளை அதிகப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை அதிகரிப்போம் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த மாதத்திற்கு முன்பு நடந்த இந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த இடைக்கால பட்ஜெட்டிலும் கூட 2.40 லட்சம் கோடி என்பது ரயில்வேக்கு ஒதுக்கப்படும் என்றும் மேலும் 10,000 கோடி ஒதுக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றாலே கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து 10 லட்சம் கோடி அதிக அளவு இந்த ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சாலை போக்குவரத்தை பொறுத்தவரையுமே நீங்கள் கூறியதை போலவே இந்த டோல்களில் வசூலிக்கக்கூடிய அந்த கட்டணம் என்பது அதிக அளவு இருக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே பெரும் குற்றச்சாட்டாகவும் எழுந்து வருகின்றது. அந்த வகையில் அதற்கான வரி வசூலிப்பு என்பது குறைக்கப்படும் என்றும் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விமான துறையிலும் தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகள் என்பதும் வைக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையிலுமே 149க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதனை சீரமைக்கப்பட்டும் அதே போல பல்வேறு பிரச்சாரங்களில், அதாவது தேர்தல் பிரச்சாரங்களில் கூட சர்வதேச அளவிற்கு இந்தியாவில் விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக பல்வேறு விமானங்களினுடைய உள்கட்டமைப்பு உள்ளிட்டவைகளுக்கும் இந்த பட்ஜெட்டில் இடம் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் விமான நிலையங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோவையில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் என்பதும் அதிகப்படுத்த வேண்டும். தங்களுடைய இணைப்பு சேவை என்பதனையும் அதிகப்படுத்த வேண்டும். விமான நிலையங்களை மேம்படுத்துதல் தமிழகத்தில் ஒரு முக்கியமான பார்வையாக பார்க்கப்பட்டு வருவதாக அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தான் டிஆர்பி ராஜா அவர்களும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சருக்கு கடிதம் ஒன்றினையும் எழுதியிருந்தார். தொடர்ச்சியாக அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது இந்தியாவில் மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகவும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு திட்டமாகவும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்பதை நோக்கிதான் இந்த பட்ஜெட் அமையப்பெறுவதாகவும்
பாஜக சார்பிலும் அதே போல இந்த பட்ஜெட் தாக்கல் என்பதும் நிகழ்த்த இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் சாலை மற்றும் நெடுஞ்சாலை துறைக்கான அந்த அமைச்சகத்தில் அதிகப்படியான பட்ஜெட்டை ஒதுக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுவதே இந்த ரயில்வே துறைதான். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அம்ரித் பாரத் திட்டம், அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்டவைகளுக்கு அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே மெட்ரோ திட்டங்கள் இன்னும் சென்னையை அடுத்து கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பெருநகரங்களில் இந்த மெட்ரோ திட்டம் என்பதும் செயல்படுத்த இருக்கின்றனர். அதற்கான மத்திய அரசிடமிருந்து நிதி என்பது வரக்கூடிய நிலையில் அதற்கான சாத்திய அறிக்கை என்பதும் தமிழக அரசு தொடர்ச்சியாக CMRL உதவியுடன் சமர்ப்பித்திருக்கின்றனர். அதற்கான நிதி உதவி என்பதும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே தமிழக அரசினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்திலும் மெட்ரோ திட்டங்களுக்கான அந்த நிதி உதவி என்பதனை மத்திய அரசு வழங்கப்படாமல் இருப்பதால் மெட்ரோ பணிகள் என்பது ஒரு மெதுவாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில்தான் மதுரையில் மற்றும் கோவையில் நடக்கக்கூடிய இந்த மெட்ரோ திட்டங்களை உடனடியாக முடிப்பதற்கான அந்த அறிக்கை என்பதும் தொடர்ச்சியாக சமர்ப்பித்திருக்கின்றனர். சென்னையில் கூட 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டங்களுக்கான அந்த பணிகள் என்பது மத்திய அரசிடம் வரக்கூடிய அந்த நிதி என்பது கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் தான் பொறுமையாக நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாலும் மத்திய அரசிடம் அந்த பெறப்படக்கூடிய நிதி என்பதை உடனடியாக கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். அந்த வகையில் இந்த பொது போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது அதிக அளவில் தான் இருக்கும் என்றும் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது. 2024-25 நிதிநிலை ஆண்டிற்கான இந்த பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கான பட்ஜெட் என்பது அதிக அளவு இருக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் நெடுஞ்சாலை துறைகளில் அந்த வேகப்படுத்தக்கூடிய பணி என்பதும் அதிகப்படுத்தி இருக்கின்றனர். அதே போல சாதுவான் திட்டத்தில் கீழ் பல்வேறு சாலைகள் என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் 5 வழிச்சாலை மற்றும் பசுமை வழிச்சாலை உள்ளிட்ட திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மத்திய அரசு அதிக அளவு தங்களுடைய நிதியினை கொடுக்க வேண்டும் என்பதே தமிழக அரசினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. 2.62 லட்சம் கோடி ரூபாய் ரயில்வே துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்பதே தமிழகத்தின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அந்த வகையில் தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கடந்த நிதியாண்டை காட்டிலும் கூட 10,000 கோடி ரூபாய் அதிக அளவு கொடுக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். ரயில்வே துறையில் RPF மற்றும் CRF உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அதிகப்படியான அந்த முதலீட்டாளர்களுக்கான அந்த நம்பிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பங்குதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் தொடர்ச்சியாக மத்திய அரசு இந்த பொது போக்குவரத்து துறைக்கு அதிகப்படியான நிதியை தரும் என்ற நம்பிக்கை என்பது தமிழக மக்களிடையே அதிகளவு இருந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சந்தோஷ்.